ஹாய். மேனரிசம்ஸ் பண்ண மாட்டேன்டா. பண்ணாதானடா கிடைப்பீங்க. மேனரிசம்ஸ் பண்ண மாட்டேன்டா. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எல்லாருக்கும். சில பேர் அன்பாக ரிசீவ் பண்ணிட்டீங்க, சில பேர் அக்ரெசிவாக ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, சில பேர் இந்த மாதிரி அப்யூசிவாக கூட ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்டு கிரிட்டிசிசம்ஸ் அக்செப்டட், நோ மோர் மேனரிசம்ஸ். சரிங்களா? நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? பொங்கல் 2025 வந்து டெஃபினட்டாக ஒஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் த இயர்னு தான் சொல்லணும். ஏன்னா விடாமுயற்சி வந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாக கிடக்குன்னு ஏகே ஃபேன் சொல்லுவாங்க. பட் விடாமுயற்சி வந்துருந்துச்சின்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் டாக்ஸ் அதை விட வந்து ஏகே அவரோட ஹையஸ்ட் கிராஸாக ஆகிருக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஸ்லாட் மாதிரி. அதை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. வெரி பேட். அட்லீஸ்ட் இந்த டெசிஷன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலாச்சு வீர தீர சூரனாக வந்திருப்பாங்க. அவங்களும் ரெடியாக இருக்காங்க. இந்த ஷார்ட் டைமில் அவங்களாலே வர முடியாமல் போச்சு. அண்டு ரெட்ரோவாச்சும் வந்திருப்பாங்க. ஏன்னா ரெட்ரோ வந்து எப்போ ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, அவங்களாச்சும் வந்திருப்பாங்க. இந்த 2 டீசருமே பார்க்க ப்ராமிசிங்காக தான் இருந்துச்சு. 2025 ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கும். பட்டு ரெண்டுமே மிஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு 2 நாள் முன்னாடியே விட்டுருக்கலாம். நியூ இயர் அன்றைக்கே விட்டு ஏகே ஃபேன்ஸோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நியூ இயர் மூடை. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அண்டு இந்த விடாமுயற்சின்னு ஒரு படம் பேக் அவுட் ஆனதையும் இந்த WWE அந்த ராயல் ரம்பிள் மேட்ச்லாம் பார்த்துருக்கீங்களா? மொத்தமாக 30 பேர் உள்ளே ஜம்ப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மொத்தமாக ஒரு 7-8 பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அது வந்து இவங்கள சொல்லி ப்ளேம் பண்ண முடியுது. ஏன்னா வந்து நாட்கள் குறைவாக இருக்குது, பொங்கல் வந்து நல்ல ஸ்லாட்டு. ஸோ அதை ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூ இயர் அன்றைக்கே போஸ்டர் ரெடி பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இறங்கிட்டாங்க. பட்டு இதில் எந்த படத்தை மக்கள் சூஸ் பண்ணி எதை வந்து தேட்டரில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்டு இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு படம் வந்து ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூ, ஹைலினா ஒரு லப்பர் பந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ பொங்கல் எப்படி போக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பொங்கல் மூவிஸில் எந்த படம் வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்கிறது ஒரு லைனப் மாதிரி பார்த்துடலாம். அதில் வந்து முதலாவதாக இருக்கிற படம் சங்கர் அவருடைய கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் வந்து ஒரு தெலுங்கு படம், ஒரு டப்பிங் படம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பக்கா தெலுங்கு கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்குது. பட் ஆனால் சங்கர் அவர்களுடைய ஒரு ஏர்லியர் படங்கள் மாதிரி கிரவுண்ட் பிரேக்கிங்காக புதுசாக க்ரியேட்டிவாக எதுவும் இல்லைனாலும் ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு கரெக்டாக ஒரு ஆப்டான படமாக இருக்குது. அவர் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒரு வாட்சபிளாக ஒரு என்டர்டெய்னர் கொடுத்துட்டாலே போதும். இந்த முந்தைய படத்தில் இருந்த மாதிரி கிரிஞ்சி சீன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர் கொடுத்துட்டாலே வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் கொண்டாடிடுவாங்க. ஏன்னா அந்த ராம் சரணுக்கும் எஸ்.ஏ. சூர்யா அவர்களுக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் நல்லா பண்ணி ஃப்ளாஷ்பேக் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும். பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாஸ்ட்டு தான். இந்த தேவரால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேவரால் என்ன இருந்துச்சு, அனிருத் தான் வந்து பாதி படத்தை எலிவேட் பண்ணார். அந்த படம் 400 கோடி பண்ணலையா? ஸோ இதுவும் வெற்றியடைய நிறையா சான்சஸ் இருக்குது. சங்கர் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸே வழிவிட்டு சங்கர் ஐயா கம்பேக் கொடுங்கன்ட்டு ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு கம்பேக்காக அமைய வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் மூவி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் 2ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து பாலா அவருடைய பனங்கான். ஒரு சில வருடங்கள் கழித்து பாலா அவருடைய இயக்கத்தில் வெளிவர இருக்கிற இந்த படம் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்க வேண்டியது. பட் ட்ராப் ஆகி இப்போது அருண் விஜய் அவர்கள் நடித்து வெளிவர இருக்குது. படத்தோட ப்ரோமோ கண்டென்ட்லாம் பார்க்கும்போது ஒரு பிதாமகன் ஜோனில் தான் இருக்குது. அது வந்து பாலா அவருடைய ஸ்ட்ராங் ஜோன் தான். பட்டு ஃபெஸ்டிவல் மோட் படமானு கேட்டால் இல்லை. பட்டு ஒரு ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அருண் விஜயோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அவரோட பர்ஃபார்மர் சைடை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ இந்த படமும் ஒரு பாலா அவர்களுக்கு ஒரு கம்பேக்காக அமையும்னு நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கல் மூவி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிப்பில் கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்கத்தில் வெளிவர இருக்கிற காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தோட போஸ்டர்ஸு அந்த சாங்ஸு அதெல்லாம் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் தான் இருக்குது. ஏஆர்ஆர் அவர்களுடைய அந்த என இழுக்குதடி பாட்டு வந்து ஒரு வைரல் ஹிட்டு தான். ஸோ கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய அந்த வணக்கம் சென்னை ஜோனில் இருந்தாலே இந்த படம் வந்து செம ஹிட்டாக சான்ஸ் இருக்குது. இந்த படம் வந்து January 14 தான் வருது. ஸோ ட்ரெய்லருக்காக நான் வெயிட்டிங். ஸோ ரெஜன் ரிலீஸ் வர அந்த ஸ்க்ரீன் கவுண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். அண்டு ஜெயம் ரவிக்கு ஒரு கம்பேக்காக அமைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக பொங்கல் மூவி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பார்க்க போகிற படம் வந்து படம்னு சொல்ல முடியாது, படங்கள்னு சொல்லலாம். இந்த பழைய படத்துலலாம் இந்த கேஸ்டிங்லாம் போடுவாங்கள்ல, எல்லா கேஸ்ட்டும் போட்டு முடிச்சுட்டு இவர்களுடன் மற்றும் பலர் அப்படின்னு போடுவாங்களே,
அந்த மாதிரி இவர்களுடன் மற்றும் பலர் தான் இந்த லிஸ்ட்டு. நோ டிஸ்ரெஸ்பெக்ட்டுங்க. இந்த லிஸ்ட் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொய் நோட்டு மாதிரி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷேர் நிகமோட மெட்ராஸ்காரன் வருது January 10 சென்சார் பண்ணியாச்சு, ப்ரொமோஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபார்மாக வராங்க. கிஷன்தாஸ் அண்ணாவோட தருணம் வருது, அது வந்து January 14 வருது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா அது. ஸோ சுசீந்திரன் அவருடைய 2K லவ் ஸ்டோரி, மிர்ச்சி சிவா அவர்களுடைய சுமோ வந்து பிளான் பண்ணாங்க, பட்டு வரல, பேக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ சண்முக பாண்டியன் கேப்டன் அவருடைய சண்முக பாண்டியன் அவர்களுடைய படைத்தலைவன் வருது. அண்டு சிபிராஜ் அவருடைய 10 hours வருது. இந்த படத்தோட கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு, நல்லா த்ரில்லிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து நோட்டபிளான படம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் அவருடைய நேசிப்பாயா, ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர் நடிப்பில் January 14 ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இருக்குது. ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது நல்லா ரிச்சாக இருக்குது. ஸோ இது ஒரு நோட்டபிளான ஃபிலிம் தான். January 14 February 14 மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா 3 படம் வந்து ரொமான்டிக் படம் வருதுங்க. ஜெயம் ரவி அவர்களுடைய காதலிக்கு நேரமில்லை, கிஷன்தாஸ் அவருடைய தருணம், விஷ்ணு அவர்களுடைய நேசிப்பாயா, 3மே வந்து ரொமான்டிக் படம். நம்மலாம் வந்து எப்பேற்பட்ட ஜில்லா வீரம், பேட்ட விஸ்வாசம், துணிவு வாரிசுன்னு கரடுமுரடான கிளாஸெல்லாம் பார்த்தாங்க. நம்மளை போய் ஒரு காதல் கிளாஸுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த கிளாஸும் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு இந்த அடுத்ததான் வந்து இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்லலாம் அந்த 30வது என்ட்ரிக்கு எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு என்ட்ரி, சர்ப்ரைஸ் என்ட்ரி, மெகா ட்விஸ்ட்டு. ஸோ விஷால் அண்ணா அவருடைய மதகஜ ராஜா கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டதையும் மொத்த ட்விட்டருமே களை கட்டிருச்சு. ஏன்னா நான் அந்த போஸ்ட்டு போடுறேன், கோர்ட்லலாம் வந்து நான் 2013 5th படிச்சுட்டு இருந்தேன், 8th படிச்சுட்டு இருந்தேன், என் ஸ்கூலில் மைடியரில் ஒரு பாட்டுக்கு வந்து வைப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை மொத்தமாக கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்த ட்ரைலர்லாம் ரீவிசிட் பண்ண, மணிவண்ணன்லாம் இருக்காருங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு, என்னடா அவ்வளோ பழைய படமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்கிங்லாம் பார்க்கும்போது பழசாக தான் இருந்துச்சு. பட்டு விஜய் ஆண்டனி சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போவுமே நல்லா வைப்பாக தாங்க இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, பீக் சந்தானம், அதாவது அந்த டைமில் வெளிவந்திருக்க வேண்டிய படம். இப்போலாம் வந்து அந்த கவுண்டர் காமெடியெல்லாம் இல்லைல்ல, டார்க் காமெடின்னு ஆயிடுச்சுல்ல, காமெடி கண்டுபிடிச்சி நம்மளே சிரிக்க வேண்டியதாக இருக்குது. கடைசியாக எப்போ நான் வந்து நல்லா தேட்டரில் மனசு விட்டு சிரிச்சேன்னு கேட்டால் என்னால் சொல்ல தெரியல டக்குன்னு. போன வருஷம் தேட்டரில் காமெடி படம் தெரில, பட் இந்த படம் வந்து கவுண்டர் காமெடி, அந்த டைமில் அந்த கவுண்டர் காமெடியெலாம் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. டீம் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த புது ட்ரெய்லர் கட் ஒன்று ரிலீஸ் பண்ணி, அப்புறம் வந்து அந்த மைடியர் லவர் வீடியோ சாங்கில் ஒரு 1 minute அந்த மாதிரி விட்டு, விஷால், சுந்தர்சி, விஜய் ஆண்டனி அவளோட ஒரு 2 ஃபன் இன்டர்வியூ விட்டாலே போதும், படம் வந்து ஓப்பனிங் கிடச்சிடும் செம்மையாக. அண்ட் சண்டே வேறு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ரத்னம்க்கு அப்புறம் ஒரு விஷால் அண்ணாக்கு ஒரு கம்பேக் அமைய கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் வெயிட்டிங், பொறுத்திருந்து பார்ப்போம். அண்டு இது கூட ஒரு 2 தெலுங்கு படம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து பாலையா அவர்களுடைய தாக்கு மகாராஜ். பாலையை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்து அவர் வந்து ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டாருன்னே சொல்லி ஆகணும். ரீஇன்வென்ட்னா அவரோட ஓவர் த டாப் ஸ்டண்ட்டையும் விட்டு கொடுக்கல, அது வந்து அவரோட சிக்னேச்சரு. பட் அதையும் விட்டு கொடுக்காம பெட்டர் குவாலிட்டியில், பெட்டர் ஸ்கிரிப்டோட ஒரு என்டர்டெய்னிங்காக படம் கொடுக்குறேன் பாருன்ட்டு அகாண்டா 100 crores, பதம் கேசரி 100 crores, இந்த வீரசிங்கா ரெட்டியும் 100 crores, ஹேட்ரிக் 100 crores கொடுத்துருக்காரு. அதாவது தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஹேட்ரிக் 100 crores கொடுத்த ஒரே சீனியர் ஹீரோ பாலையா தான். இப்போ 4வது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மேக்கிங்கு டீசர்லாம் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த சாங் மட்டும் கொஞ்சம் ஃபன் மேக்ஸாக இருந்துச்சு, அதுவும் பாலையா ஜோனில் தான் இருக்கும், அதுவும் ஓகே தான். பட் இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா, டேரக்டர் பாபி இதுக்கு முன்னாடி வந்து சிரஞ்சீவி வச்சு வால்டர் வீரன் ஒரு படம் கொடுத்தாரு, செம்ம கமர்ஷியல் படம், பெரிய ஹிட்டும் கூட. சிரஞ்சீவி கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு பக்காவான படம் தான் வால்டர் வீரையா தான். ஸோ அதுவுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பராக பண்ணிச்சு. ஸோ இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பராக பண்ண சான்ஸ் இருக்குது. ட்ரைலர் இன்றைக்கி ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் வெயிட்டிங், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கடைசியாக பொங்கல் மூவி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பார்க்க போகிற படம் சங்கராந்திக்கு ஒஸ்துனாம். சங்கராந்திக்கு ஒஸ்துனாம் வந்து வெங்கி மாமா என்று அழைக்கக்கூடிய வெங்கடேஷ் நடித்து வெளிவரக்கூடிய இந்த படம் அனில் ரவிப்புடி இயக்கியிருக்காரு. இந்த படத்தை வந்து சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டு அனில் ரவிப்புடி பார்த்தீங்கன்னா இந்த சங்கராந்திக் சைலண்ட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கொண்டு வந்து ஈஸியாக ஹிட் அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இதுவுமே வந்து பேரே சங்கராந்திக்கு வசனம் அப்படின்னா பொங்கலுக்கு வரோன்னு அர்த்தம். பேரே அப்படியே கொண்டு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் ஒரு கொண்டு வந்து இறக்குறாரு. இதுவும் ஹிட்டாக சான்ஸ் இருக்குது,
பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவும் எப்படி இருக்குன்னு. இதாங்க பொங்கல் 2025 நிலவரம். கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது. நீங்கள் எந்த படம் வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்யூசிவ் கமெண்ட்ஸ் உட்பட படித்து லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டு பாடி லாங்குவேஜெல்லாம் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி நார்மலாக இயல்பாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அண்டு இந்த வீடியோஸ்லாம் என்னோடய பின்டு ட்வீட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா அந்த லக்ஷ்மிகாந்த் ரிவ்யூஸ்னு ஹேஷ்டேக் போட்டு வச்சுருக்கேன் பாருங்களா, அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இல்லைனா என் பயோவில் வந்து யூடியூப் லிங்க் இருக்குது, அதில் போனீங்கன்னா ஹெச்டியில் பார்த்துக்கலாம் அந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கொஞ்சம் லென்த்தாக ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். லென்த்தாக ஏன்னா அவ்வளோ படம் இருக்குது இப்போ உங்களுக்கு, அதனால் லென்த்தாக பேசிட்டேன். ஃபாஸ்ட்டாக ஏன் பேசினேன்னா, நம்ம ஏற்கனவே 1.5x தான் வந்து யூடியூப் வீடியோஸே பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு எதுக்கு சிரமம் சொல்லிட்டு நானே 1.5xல் பேசிட்டேன். ஸோ இதாங்க இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சரிங்களா? பை பாய்.